நான் யார் என்று தானே கேட்டேன். இதற்காக ஏன் அழுகிறாய்? அதற்காகத்தான் அழுகிறேன். யார் என்று கேட்டால் என்னை தவிர வேறு சிலரும் உங்களோடு விளையாடுவார்களா? உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? இல்லை இல்லை, நீங்கள் வேறு யாரையும் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நினைத்தீர்களா? மறந்திருந்தால் தானே நினைக்க வேண்டும். அப்போது என்னை மறந்திருப்பது கூட உண்டா? அமரா, 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 இதோ பார், என்னை அப்படியெல்லாம் தவறாக எண்ணாதே. இப்பிறப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்படி என்றால் மறுபிறப்பில் என்னை மறந்து விடுவீர்களா? இதோ பார், எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். போதுமா? ஆமா, இன்று ஏது வம்போடு வந்திருக்கிறாய்? இல்லை, வள்ளுவர் குரலோடு வந்திருக்கிறேன். அது தெரிந்துதான் நானும் அப்படி பேசி. காணும் யாவும் காதலன்றி வேறு ஏதிங்கே. வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே, கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும் வேறில்லை, 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 இனி நானும் வேறில்லை. தமிழுக்கு அணிகலனாக விளங்கும் புலவர்களே, சோழர் சரித்திரத்திலேயே இன்று ஒரு புனிதமான நாள். நமது தமிழ் ஒரு அமர காவியத்தை அடையப் போகும் நன்னாள். கம்பர் பெருமான் ராமாயண காவியத்தை எழுதி முடித்து விட்டார். அதை இந்த சபையில் அரங்கேற்றப் போகிறார். மன்னிக்க வேண்டும் மன்னவா, அரங்கேற்றத்தை பற்றி ஒரு ஆட்சேபனை. ஆட்சேபனை? நானே சொல்லுகிறேன். இந்த ராமாயண காவியம் ஔவையின் ஆத்திச்சூடியைப் போலவோ வள்ளுவரின் திருக்குறளைப் போலவோ ஒரு பொது நூல் அல்ல. இது ஒரு மதத்தைச் சேர்ந்த தலைவனை கடவுள் என்று போற்றும் நூல். ராமன் கடவுளா இல்லையா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இலக்கியத்திலே இனிய கருத்தும் எண்ணச் சிறப்பும் இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொள்ள சாதியும் சமயமும் குறுக்கே நிற்கக்கூடாது என்றுதான் கூறுகிறோம். கூத்தர் பெருமான் கூறியது போல ராமாயணம் ஒரு மத தலைவனை பற்றிய காவியம்தான் என்றாலும் அது மற்ற மதத்தவர்களை இழித்து கூறவில்லையே, பின் ஏன் மறுக்க வேண்டும்? உதாரணமாக இந்த சபையிலே பல சமயத்தைச் சேர்ந்தவர்களும் பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் தான் இங்கே மன்னராக விற்றிருக்கிறார். அதை யாரும் மறுப்பதில்லை. காரணம், மன்னர் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதைப் போலவே இலக்கியமும் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டது. இந்த அரிய கருவூலத்தை, சாகா வரம் பெற்ற காவியத்தை சாதி சமயம் என்ற பெயரால் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது இந்த சபை என்ற களங்கம் நமக்கு வர வேண்டாம். அம்பிகாபதி கூறுவது உண்மைதான். என்றாலும் இவ்வளவு கருத்து வேற்றுமைகளுக்கிடையே இந்த நூலை இங்கே அரங்கேற்றுவது அவசியமா? ஐயா, தாங்கள் கூறுவது போல கருத்து வேற்றுமை இருக்குமாயின். கம்பர் பெருமானே, அவசரப்படாதீர்கள். இல்லை மன்னவா, மன்னிக்க வேண்டும். எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு இந்த இலக்கியத்தை இங்கே அரங்கேற்ற நான் விரும்பவில்லை. திருவரங்கத்துக்கு எடுத்துச் செல்லுகிறேன். இந்த அரும்பெரும் காவியத்தை அரங்கேற்றி பெருமை அடையும் வாய்ப்பை இந்த சபை இழந்துவிட்டது.
இன்று மழை வரும் என்று எதிர்பார்த்துத்தான் நகர் சோதனை வேண்டாம் என்று கூறினேன் அரசே. நனைந்தால் என்ன, கரைந்தா விடுவோம். ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்ல ஆரம்பித்தீர்களே. மகத நாட்டு மன்னர் கூட நம்மோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள விரும்பியதாக. திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம்? அமரா இன்னும் உலகம் தெரியாதவன். அன்பே, அமரா, என்ன அமரா, இந்த இன்பகரமான நேரத்தில் பாதியை வீணாக்கி விட்டாயே. என்ன செய்வது? வருகிற வழியிலே நகர சோதனைக்காக வந்திருந்த என் தந்தையும் மந்திரியும் உன்னை பார்த்து விட்டார்களா? இல்லை, தந்திரமாக தப்பி ஓடி வந்தேன். ஏமாற்று வித்தையிலே எல்லோரையும் மிஞ்சிவிட்டாய் என் அமரா. நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நான் உலகம் தெரியாதவளாம். ஆமா, நீ இங்கு வந்து விட்டால் உனக்கும் உலகம் தெரிவதில்லை, எனக்கும் உலகம் தெரிவதில்லை. அமரா, வாடா மலரே தமிழ் தேனே, வாடா மலரே தமிழ் தேனே, என் வாழ்வின் சுவையே ஒளி வீசும் புது நிலவே, வாடா மலரே தமிழ் தேனே. மன்னன் தனி பெரும் பேரே, தாரணி வணங்கும் மன்னன் தனி பெரும் பேரே, தரிக்குமோ என் உயிர் உனை பிரிந்தால், தரிக்குமோ என் உயிர் உனை பிரிந்தால், வானும் கடலும் திசை நாளும் மாறினும் நாம் என்னாலும் பிரியோம். வானும் கடலும் திசை நாளும் மாறினும் நாம் என்னாலும் பிரியோம். காதல் வாழ்வில் சுடரி ஜோதியாய், காதல் வாழ்வில் சுடரி ஜோதியாய், காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம், காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம். காவிய புலவரெல்லாம் களிப்புடன் பாராட்டி, காவிய புலவரெல்லாம் களிப்புடன் பாராட்டி, கவிதை பொழியும் புகழ் நாம் காணுவோம், கவிதை பொழியும் புகழ் நாம் காணுவோம். என்றும் ஆராவமுதே எனதன்பே, என்னை ஆளும் அழகே தமிழாகும் கடலில் வந்த ஆராவமுதே எனதன்பே. அமர, அமர, நேரமாகிவிட்டது, எழுந்து. ஆ, இது என் காதலர் கையா, இல்லை கற்பக தெருவின் மலரா? அமர, இதுபோல் நீ நாளையும் நேரம் கழித்து வந்தார் வராமலே இருந்து விடுகிறேன். ஆஹா, விளையாட்டாக கூட மறுமுறை அப்படி சொல்லாது. நான் வராவிட்டால் என்ன செய்து விடுவீர்கள்? பறந்து வருவேன் உன் அந்தப்புறத்துக்கு. அதையும் தான் பார்ப்போம். பார்ப்போம் பார்ப்போம்.